நேர்களே, இன்று சட்டம் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சைபர் குற்றங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு பதில்களை பார்த்து வருகிறோம். பொதுவாக சைபர் குற்றங்களில் ஒரு வகை வங்கி மோசடி, அதாவது ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் செய்வது மற்றும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மோசடிகள். இது தொடர்பாக சைபர் சொசைட்டியினுடைய நிர்வாகி கபாலீஸ்வரன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போமா? இப்போ சைபர் கிரைம் குற்றங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நிச்சயமா எந்த ஒரு இன்டர்நெட்ல போனாலும் சரி, எந்த ஒரு ஜேர்னல்ல போனாலும் சரி, இதுதான் இன்னைக்கு டாபிக் இது. பட் அந்த எதனால இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்க, இதுக்கு எல்லாருமே ஒரு விதத்துல நம்ம காரணமா இருக்கலாம். எல்லாமே நம்ம பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் பேங்க் ரெண்டு பேருமே இதை குறைக்கிறதுக்கு பாடுபடலாம். இதுல மெயின் காரணம் என்னன்னாக்க அறியாமை, அஜாக்கிரதை, இது ரெண்டு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு மெயினா. இந்த அறியாமைங்கிறது பேங்க் பக்கத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு நினைக்க, ஈவன் தோ பேங்க்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கெல்லாம் செலவழிச்சு மோர் அண்ட் மோர் அவ கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ற மாதிரி இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அட் த சேம் டைம் இந்த உலகத்துல எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் அந்த ரேஸ்ல முன்னேறி வரல. சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன், சாதாரண சின்ன தக்காளியில இருந்து தங்கம் வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே ஆயிடுச்சு. இதுல இந்த இன்டர்நெட் பேங்கிங், வங்கி ஒரு கணக்கு தொடங்கும் போதே அவங்க நெட் பேங்கிங்கோட வசதியோட தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன்